इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् பிரத்யக்ஷஸ்ய லிங்காத்யபாத்யத்வே பாதகம் அப்படின்னு ஒரு பிரகரணம் நடந்துட்டு இதுல பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்கிறா போலவே அனுமானமும் பிரத்யக்ஷத்தை பாதிக்கலாம். பிரத்யக்ஷம்னா அதை எதுவுமே பாதிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. எது எதை பாதிக்குங்கிறத எப்படி தீர்மானம் பண்றதுன்னு கேட்டா, எது பிரபலமாக இருக்கோ, பரீட்சை பண்ணி பார்த்தால் எது பிரமாணமாக சிந்திக்கிறதோ அது இன்னும் ஒண்ணு பாதிக்கும். விரோதம் வருந்தாருக்கு அப்படிங்கிறதான் வச்சுக்கணும். பிரத்யக்ஷம் அப்படிங்கிறதுக்காக அது பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நிரூபணம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்தா, இதம் ரஜதம்னு பிரத்யக்ஷமா சாந்தி ஏற்படுறது, இது ரஜதம் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லும் போது அந்த ஆப்தவாக்கியம் பிரபலமாக ஆகி இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது. அதனால இவனுடைய பிரத்யக்ஷம் தப்புங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். இதே மாதிரி கௌரவம் அப்படிங்கிற அந்த பிரத்யக்ஷ புத்தி இருக்கு, இது ஸ்ருதி அனுமானத்தினாலையும் ஸ்ருதியால வரக்கூடிய வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்தினாலையும் பாதிக்கப்படாது. அதாவது சரீரம்தான் கௌரவமாக இருக்கு, ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா இது பாதிக்கப்படும். இந்த மாதிரி பல உதாரணங்கள்ல பிரத்யக்ஷமான ஞானம் கூட வேற பரோட்சமான ஞானத்தினால பாதிக்கப்படுறத பார்க்கணும்னு இவர் சொன்னார். இப்ப நியாயாமிரதக்காரர் சொன்னார், இது முடியாது. பிரத்யக்ஷம்ங்கிறத பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிந்தால் அந்த பிரத்யக்ஷத்தை பரோட்சமான ஞானம் பாதிக்க முடியாது. இது நியாயாமிரதக்காரருடைய சித்தாந்தம். பரோட்சத்தை பிரத்யக்ஷம் பாதிக்கலாம், ஆனா பிரத்யக்ஷத்தை பரோட்சத்தினால பாதிக்க முடியாது. பிரத்யக்ஷத்தை பாதிக்கணும்னு சொன்னால் அதுவும் ஒரு பிரத்யக்ஷமாகத்தான் இருக்கு. அப்ப இப்ப உதாரணம் சொன்னவங்க, அவன் பிரத்யக்ஷமா ரஜதம்னு பார்த்துட்டு இருக்கிற காலத்துல அவன் சொன்னான் பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொன்னா பாக்கியம் ஏற்பட்டதுன்னு கேட்டா அங்க ஏற்படாது. ஒண்ணு சொல்ற, இடம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷத்துக்கு சயுக்திகம் நேதம் ரஜதம் இது பிரத்யக்ஷம் பாக்கியம். ரஜதம்னு முதல்ல தெரிஞ்சது, ரஜதம் இல்லைன்னு அப்புறம் இவனுக்கே பிரத்யக்ஷமா ஞானம் வரணும். அப்ப ரஜதமா ரஜதம் இல்லையான சந்தேகம் தானே வரும். முதல்ல ரஜதம்னு தெரிஞ்சது அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எதை நம்புறதுன்னு கேட்டா, அதுக்கு ரெண்டாவது எந்த ஞானம் யுக்தியோடு கூடினதாக இருக்கோ, தர்க்கத்துக்கு அனுகூலமாக தர்க்கத்தோட சேர்ந்து இருந்தால் அந்த ஞானத்துக்கு பிராபல்யம். அதனால பிரத்யக்ஷத்தை யுக்தியோடு சேர்ந்த பிரத்யக்ஷம் பாதிக்கிறது, யுக்தி இல்லாத பிரத்யக்ஷத்தை யுக்தியோடு சேர்ந்த பிரத்யக்ஷம் பாதிக்கிறது. அப்படி வச்சுக்காங்க. இடம் ரஜதம் இத்தியத்திர சயுக்திகம் பிரத்யக்ஷம் பாதகம் ந யுக்தி மாத்திரம். யுக்தின்னு சொன்னாக்க இங்க பரோட்ச பிரமாணத்தை அவர் நினைக்கிறார். வெறும் தர்க்கம் மாத்திரம் இல்லை, அனுமானமோ இல்ல ஆப்த வாக்கியமோ இந்த பிரமாணம் பரோட்ச பிரமாணம் எல்லாமே இங்க யுக்தின்னு எடுக்கிறார். ஆக பிரத்யக்ஷமா வரக்கூடிய ஞானத்தை பரோட்ச ஞானம் பாதிக்கிறது இல்லை, பரோட்ச ஞானத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரத்யக்ஷ ஞானம் தான் பாதிக்கிறது. பரிசா நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணங்கள் எல்லா இடத்துலயுமே பிரத்யக்ஷ ஞானம் இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். இதம் ரஜதம் இத்தியத்திர சயுக்திகம் பிரத்யக்ஷம் பாதகம் ந யுக்தி மாத்திரம். கௌரவம் இத்தியத்திராபி மம சரீரம் இது பலவத் பிரத்யக்ஷமேவ பாதகம். கௌரவம், நான் வெளுப்பாக இருக்கிறேன் கண்ணால பார்த்து அவனுக்கு தெரியுது பிரத்யக்ஷம். இந்த பிரத்யக்ஷ ஞானத்தை எது பாதிக்கிறதுன்னு சொன்னா மம சரீரம்ங்கிற பிரத்யக்ஷம் பாதிக்கிறதா. மம சரீரம் இது என்னுடைய சரீரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் சொல்றான். நான் சொல்றது சரீரத்தை ஒரு சமயம் சொல்றான், இன்னொரு சமயம் என்ன சொல்றான்னா சரீரம் வேற நான் வேறங்கிறத புரிஞ்சுட்டு நான் சரீரம் இல்லை, இந்த சரீரம் என்னுடையது அப்படின்னு சொல்றாங்க. மம சரீரம்னா என்ன? என்னுடைய சரீரம்.
அப்ப நாம் வேற சரீரம் வேறன்னு தெரிஞ்சிருந்தா தான் இவன் என்னுடைய சரீரம்னு சரீரத்தை சொல்ல முடியும். அதனால சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு நான் வேறங்கிற ஞானம் அவனுக்கு இருக்கு. அப்ப சரீரமே நான் அப்படிங்கிற பிராந்தி இவனுக்கு வர முடியாது. இந்த பிராந்திக்கு பாதகமான பிரத்யக்ஷம் சரீரம் வேறு நான் வேறுங்கிற பிரத்யக்ஷம் இவனுக்கு இருக்கு. அப்ப கௌரவம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா இந்த இந்த ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை எது பாதிக்கிறதுன்னு சொன்னா என்னுடைய சரீரம் நான் வேற சரீரம் வேறங்கிற ஞானமே அதுக்கு பாதகமாக இருக்கு. இந்த ஞானம் இவனுக்கு ஆப்த வாக்கியத்தினால பரோட்ச ஞானம் இல்லை, இவனுக்கே பிரத்யக்ஷமா ஏற்படக்கூடிய ஞானம். கௌரவம் இத்தியत्रापि மம சரீரம் இது பலவத் பிரத்யக்ஷமேவ பாதகம். இந்த ஞானம் பிரபலம் இருக்காது. அகம் இஹைவாஸ்மி ததனே ஜானானா இது பிரமாணமேவா. சித்திகாரர் ஒண்ணு காமிச்சிருந்தார். இங்கே அகம் இஹைவ ததனே அஸ்மி அப்படின்னு சொன்னான். இந்த ரூம்குள்ளேயே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இந்த ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இப்ப அகம்னா அவன் ஆத்மாவை நினைக்கிறான்னு சொன்னால் அது தப்பா போகும்னு கேட்டார். ஏன்னா ஆத்மா அந்த ரூம்குள்ள இருக்கிறதா சொல்ல முடியாது, அது ஆகாசம் போல வியாபகமாக இருக்கு. அவன் அகம்னு சொல்றது சரீரத்தை சொல்றான்னு சொல்லணும். சரீரம் தான் அந்த ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்குங்கிறதுனால அப்படி சொல்லும் போது அவனுக்கு ஆத்மா தெரியல சாந்தி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. அவன் சொல்றது பூர்ணமாக சரியான ஒரு தியானம் தான் அது. ஏன்னா ஜீவன் அணுதான், ஜீவன் வியாபகம் இல்லை. வியாபகமாக இருக்கிறது பரமாத்மா தான். ஜீவனுடைய ஸ்வரூபம் அணுஸ்வரூபம். அதனால இந்த ரூம்குள்ள அவன் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னாக்க அது சரிதான். இதுல ஒண்ணும் தப்பு ஒண்ணுமே இல்லை. அகம் இஹைவாஸ்மி ததனே ஜானானா இது பிரமாணம் ஜீவஸ்ய அணுத்வா இது சேன்னா ரஜதாபேத சரீராபேத பிரத்யக்ஷயோர் ஜாக்ரதோஹோ யுக்த்யாஹ பிரதிபந்த அக்ஷமத்வே தத்விஷயக பிரத்யக்ஷோத்பத்தேரேவ அனவகாரா. என்ன சொல்ற, பிரத்யக்ஷமாக ரஜதம்னு தெரிஞ்சிருக்கிற அந்த காலத்துல இது ரஜதம் இல்லை அப்படிங்கிற அந்த இன்னொரு ஞானம் வரவே முடியாது. பிரத்யக்ஷமே வர முடியாது. பிரத்யக்ஷம் கூட வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டா விரோதம். ஒரு ஞானம் விரோதியான ஒரு தார்க்கிகால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரெண்டு ஞானம் பரஸ்பர விருத்தமாக இருக்குமானால் அதுக்கு பிரதிபந்தக பாவம்னு சொல்லுவாங்க. குளத்தில் நெருப்பு இருக்காது அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா குளத்துல நெருப்பு இருக்குங்கிற சாந்தியோ வேற ஒரு ஞானமோ அவனுக்கு ஏற்படாது. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப என்னாச்சு, இந்த இது ரஜதம்னு தெரிஞ்சிருந்தால் அப்ப இது ரஜதம் இல்லைங்கிற ஞானமும் ஏற்பட முடியாது. அந்த ஞானமா பார்த்தோம்னா அப்படித்தானே, இது ரஜதம்னு பிரத்யட்சமாக பார்க்கிற காலத்துல இது ரஜதம் இல்லைங்கிற ஞானம் அவனுக்கு சொந்தமாக ஏற்பட முடியாது. வாக்கியத்தால ஏற்படலாம். குளத்துல ரஜத்தை குளத்துல வலி இருக்கு அப்படின்னு யாரோ சொல்றான், அது காதல வருதுன்னு சொன்னா அது புரியும் அவனுக்கு. ஆனால் இவனுக்கு தானாக ஏற்பட முடியாது. இதான் பிரதிபந்த பாவம். இவனுக்கு இந்த நிச்சயம் இருந்தால் இது விபரீதமான ஞானம் இவனுக்கு தானாக ஏற்படாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்ப இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து வெள்ளியாக தெரிஞ்ச அந்த சமயத்துல இது வெளிதான் அப்படின்னு நிச்சயமான ஞானம் இருக்கிற காலத்துல இது வெள்ளி இல்லைங்கிற ஞானம் இவனுக்கா எப்படி வர முடியும்? பிரத்யக்ஷம்னு சொன்னா இவனுடைய பிரத்யக்ஷமா அது இருக்கணும், இது வர முடியாதுன்னு. அப்போ இது வெள்ளி இல்லை அப்படின்னு தெரியறதுக்கு வேற யாரோ சொல்லிதான் அது தெரியணும். அந்த ஞானம் இந்த ஞானத்தை இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்காதுன்னு சொன்னா இவன் அந்த சொன்னதுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அந்த வாக்கியத்துக்கு பிரயோஜனமே இல்லைன்னா இவருக்கு சொந்தமாகவும் வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது, இன்னொருத்தரை சொல்லியும் அதை கேட்டுக்க முடியாது. ஏன்னா அது பரோட்ச ஞானம் ஆனதுனால இந்த ஞானத்துக்கு பாதகமாகாது, துர்பலம் அப்படின்னு சொல்லிட்டானே. ஆனால் வெள்ளி இல்லைங்கிற அந்த யதார்த்த ஞானம் அவனுக்கு வர முடியாமலே போகும். அதனால பரோட்ச ஞானம் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு பாதகம் ஆகலாங்கிறத நீ ஒத்துண்டாகணும். இல்லாத அந்த தியானத்துக்கு பாதக தியானம் இல்லாமல் போகணும்னு சொல்றாங்க.
இதான் ரஜதாபேத பிரத்யக்ஷம். இதே மாதிரி சரீராபேத பிரத்யக்ஷம். இவனுக்கு பிரத்யக்ஷமா சரீரமும் தானும் உண்மைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும் போது சரீரம் வேற தான் வேற அப்படிங்கிற ஞானம் பிரத்யக்ஷமாக தானா உண்டாக முடியாது. ஏன்னா விரோதியான ஞானம் இருக்கு. அது ஏதோ யுக்தியாலேயோ அதாவது அனுமான பிரமாணத்தினாலேயோ சப்த பிரமாணத்தினாலேயோ தான் அவனுக்கு இந்த ஞானம் ஏற்படும். பிரத்யக்ஷ ஞானத்தை அந்த பரோட்ச ஞானம் பாதிக்காது அப்படின்னு இருந்தால் அந்த ஞானத்தை இவன் லட்சமே பண்ண மாட்டான், அதைதான் மாற்றி விடுவான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அகம் கௌரா அப்படிங்கிற ஞானத்தை பிராந்தின்னு சாதிக்க முடியாமல் போகும். ரஜதாபேத சரீராபேத பிரத்யக்ஷயோர் ஜாகிரதோகோ யுக்தியாக பிரதிபந்த அக்ஷமத்துவே. யுக்தினா பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் பிரத்யக்ஷ ஞானத்தை பாதிக்கக்கூடிய சக்தி இல்லாதது அப்படிங்கிற ஒரு நியமம் இருந்தால் தத்விஷய பிரத்யக்ஷோத்பத்தேரேவ அனவகாசா. அந்த பிரத்யக்ஷோத்பத்தியே இல்லை. பிரத்யக்ஷோத்பத்தி இல்லாததுனால இதுக்கு பாதிஞானம் இல்லை. பரோட்ச ஞானம் பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு கிடையாதுங்கிறதுனால அதுவும் பாதிக்கும் இல்லைன்னு சொன்னா நமக்கு வந்த இந்த சாந்திய தப்புனே சொல்ல முடியாது. நச்ச தத்திர பரம்பரா சம்பந்தேன கர்தமயுக்தே வஸ்திரே நீலம் வஸ்திரம் இதுவது கௌரவம் இது கவுனம். இது பிராந்தியா இருந்தா தானே இது பாரத தியானம் இல்லைன்னு சொல்றது. இது பிராந்தியே இல்லைன்னு சொல்லுவோம். அகம் கௌரவா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா இதுல அவனுக்கு எந்த விதமான பிராந்தியும் இல்லை. இது எப்படி பிராந்தி? அதனால இது பாரதம் தேவையில்லை. இது எப்படி பிராந்தி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு கேட்டா, கருப்பா இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் சேத்துல ஞானி கொடுத்துன்னு சொன்னா கருப்பா போடுவீங்க. இப்ப இந்த வஸ்திரத்தை கிருஷ்ணம் வஸ்திரம் அப்படின்னு சொல்றேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கும்? தப்பு கிடையாது, சரிதான். இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வஸ்திரத்தினுடைய கலர் நான் பார்க்கிறேன். நான் அந்த சேத்தினுடைய கலரை பார்க்கிறேன். அதனுடைய வர்ணத்தை பார்த்து அந்த சேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கும் அந்த கலர் இருக்கிறதாக கவனமாக பிரயோகம் பண்றேன். இந்த வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் கிடையாது, வெளுப்பு வஸ்திரம் தான். ஆனா அந்த சேத்துல விழுந்து அது மேல பொட்டின்றதுனால கருப்பா இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவுக்கு கௌரவ வர்ணங்கிறது கிடையாதுதான். ஆனா அதோடு சம்பந்தப்பட்ட சரீரத்துக்கு கௌரவ வர்ணம் இருக்கிறதுனாலே அந்த கர்தமயுக்தமான வஸ்திரத்தை கிருஷ்ணம் வஸ்திரம்னு சொல்ற மாதிரி கௌரவமாக அகம் கௌரவா, நானே கௌரவ வர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் அவனுக்கு சொன்னான். அதாவது பிராந்தியா அவன் இந்த மாதிரி பேசல, விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசுறான். அதனால இந்த வார்த்தையும் இப்படி அவன் பேசுறது பிராந்தி இல்லை, அதாவது இது கௌரவப்பிரயோகம்னு சொல்றான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்மம் வேற தேவதத்தம் வேறங்கிறத தெரிஞ்சுட்டு அதே மாதிரிதான் சிம்மம் வேற தேவதத்தம் வேற அப்படின்னு புரிஞ்சுட்டு சிம்மோ தேவதத்தான்னு பிரயோகம் பண்ணினார். அது ரொம்ப சரி, அது கௌரவ பிரயோகம்னு பேரு. சிம்மம் வேற தேவதத்தம் வேறனே தெரியாமல் சிம்மோ தேவதத்தான்னு சொன்னா அதுதான் இல்லையா. இது தெரிஞ்சு அதே சப்தம் தான், ஆனா தெரிஞ்சு பிரயோகம் பண்ணினா அது கவுனம், தெரியாமல் உத்தம் ஜலம். இதுவும் அந்த மாதிரிதான். வெந்நீர்னு சொல்றோம் இல்லையா, இது வெந்நீர்ங்கிற தியானத்தை நாம பிரமாணமே வச்சுட்டு இருக்கோம். எப்படி பிரமாணம் ஆகுது? ஜலத்துல ஒரு அவசியம் கிடையாது. ஜலத்தினுடைய ஸ்பர்ஷம் சீத ஸ்பர்ஷம், அதனுடைய சுபாவ சித்தமான ஸ்பர்ஷம் சீதமாக இருக்கிறது தான். அந்த ஔஷ்ணிங்கிறது தேஜத்தினுடைய அம்சம். இது தேஜஸ் கலந்ததுனால, தேஜஸோட சேர்ந்ததுனால அந்த ஔஷ்ணியம் ஜலத்துல தெரியாது. அதே மாதிரிதான். ஆனா உஷ்ணம் ஜலம்னு சொல்றவங்க நாம பாந்தன்னு சொல்ற வழக்கம் இல்லை இல்லையா. அதனால ஏன்னா அவன் தெரிஞ்சுதான் பிரயோகம் பண்ணலாம். ஜலம் சீதமாகத்தான் இருக்கும். உஷ்ணம்ங்கிறது தேஜஸனுடைய அக்னியுடைய இதுதான். அந்த அக்னியில ஏற்றி வச்சு சம்பர்க்கத்தினால இதுல இப்ப அந்த ஸ்பர்ஷம் தெரியுதுங்கிறத புரிஞ்சுட்டு பிரயோகம் பண்ணினதுனால இதை தப்புன்னு சொல்ல முடியாது, கவுனம்னு சொல்லலாம். இதைத்தான் இங்க சொல்ற. நச்ச தத்திர பரம்பரா சம்பந்தேன கர்தமயுக்தே வஸ்திரே நீலம் வஸ்திரம் இதுவது கௌரவம் இது கௌனம். கர்தம வஸ்திரயோரிவ சரீராத்மனோ பேத அனர்ஜவதாயேன திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோ வைஷம்யா. ஒரே வழியில அவர் பதில் விட்டார்.
திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்திகத்துக்கும் இந்த அம்சத்துல சாமியம் இல்லை. அங்க சேரு வேற வஸ்திரம் வேறன்னு தெரியும், உஷ்ணஸ்பரிசம் தேஜஸனுடைய ஸ்பரிசம், சீதஸ்பரிசம் ஜலத்துடைய ஸ்பரிசம்ங்கிறது தெரியும், சிம்மம் வேற சிங்கம் இது மாணவன் வேறங்கிறதும் நல்லா தெரியும். அதனால அந்த விஷயத்துல சாந்தி வரல. ஆனா இங்க சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது தெரியாது. அதனால கௌரவம்னு சொல்றது சாந்தியா சொல்லக்கூடிய விஷயம் தான். தெரியாதுன்னு எப்படி சொல்றது? சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது எப்படி நிரூபணம் பண்றதுங்கிற கஷ்டம் வரும் இல்லையா? என்னுடைய சரீரம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா தெரியாமல சொல்றான். தான் வேற சரீரம் வேற அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமல் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால இந்த சரீரம் என்னுடைய சரீரம் அப்படின்னு பேசுறானே, இது எப்படி நடக்கிறதுன்னு கேள்வி கேட்பார் நியாயாமத்துக்காரர். அதுக்கு இவருடைய பதில் என்னன்னு சொன்னா, இந்த என்னுடைய சரீரம் அப்படிங்கிற இந்த பிரதீதியானது சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதான் தெரிவிக்கிறது. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது தெரிவிக்கிறேன். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தாதாத்மிய சம்பந்தமாக கூட இருக்கலாம். தாதாத்மிய சம்பந்தத்தை வச்சு கூட இந்த மாதிரி இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு தாதாத்மிய சம்பந்தம்னு சொன்னால் அந்த சம்பந்தம் எப்படி வரும்? வரவே வராது. அதாவது வரணும்னு சொன்னா சாந்தியா இருந்தா தான் வரும், அத்தியாசத்தினால்தான் அந்த சம்பந்தம் வரும். இல்லாட்டா இதுக்கும் அதுக்கும் அத்தியந்த தமப்பிரகாச விருத்தஸ்வபாவமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் அந்த சரீரத்துக்கும் தாதாத்மிய சம்பந்தங்கிறது நிஜமாக சம்பவிக்காது. ஆக சம்பந்தம்னு சொன்னாலும் நமக்கு அந்த அத்தியாசம் இருக்குங்கிறது வந்து சேரும். அதனால ததாச்ச அத்த ஐக்கியாத்தியாச ஏவ உச்சிதா. ஒரு சமயம் நியாயாந்தக்காரன் கூட கேட்கலாம், என்னுடைய சரீரம் அப்படின்னு மாத்திரம் அவன் சொல்லிட்டு நிறுத்தல, நான் வேற என்னுடைய சரீரம் வேற அப்படின்னு சொல்றான்னு வச்சிருந்தோம். இப்ப சரீரம் வேற தான் வேறன்னு தெரிஞ்சுக்காம பேச முடியாது. அப்ப இந்த ஆளு சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் வேதத்தை புரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டா, இது அவன் பேசுறானே தவிர எப்படி புரிஞ்சுட்டாங்கிறத பார்க்கணும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கிட்ட பிரமாணம் இல்லை. சித்திகாரர் முன்னாடி சொன்னா நான் தான் மனுஷன் தேவதத்தன் அப்படின்னு அந்த சரீரத்தோட தன்னை ஐக்கியப்படுத்தி புரிஞ்சுருக்கிறவன் எந்த ஒரு பிரமாணத்தையும் எதிர்பார்க்காமல் திடீர்னு நான் வேற என்னுடைய சரீரம் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா விபரீதமான ஞானம் இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஏதோ ஒரு சுத்தி வாக்கியத்தையோ இல்ல யுக்தியையோ அனுமானத்தையோ உபயோகப்படுத்தி இருக்கணும். அப்படி சுருதி வாக்கியத்தையோ அனுமானத்தையோ அவன் உபயோகப்படுத்திட்டான்னு சொன்னால் அப்போ என்ன ஆச்சுன்னா உன் பட்சத்துக்கு ஹானி ஏற்படும். ஏன்னா பிரத்யக்ஷத்தை வேற எந்த பரோட்ச பிரமாணமும் பாதிக்க முடியாது அப்படின்னு உன்னுடைய கட்சி இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னொரு சுருதி பிரமாணத்தை வச்சு தெரிஞ்சுட்டு இப்படி சொல்றாங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணமாக அவன் தானாவே தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா விரோதியான ஒரு பிரத்யக்ஷம் இருந்துட்டே இருக்குன்னு சித்திக்காரர் பதில் சொன்னார். அதனால அவன் அப்படி பேசுறதே கௌரவமாக இருக்கலாம். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு 4 பேர் பேசுறாரோ பிரிவாதான் பேசுறாங்கிறத வச்சு இவனும் தீர்ப்பிள்ளை மாதிரி சொல்றதா எடுக்கலாமே தவிர தெரிஞ்சுட்டு சொல்றாங்கிற இதை சொல்ல முடியாது. பஞ்சபாதிகாக்காரர் இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் லோகத்துல ஆத்மான்லாம் பேசிக்கிட்டு இந்த பிரம்மா பிரசித்தம் அப்பிரசித்தம் வாக்கியத்துல பாஷ்யத்துல கேட்டாருங்க. அந்த இடத்துல லோகத்துல கூட எல்லாரும் பேசிக்கிறாளே அப்படின்னு ஆத்மா எல்லாம் பேசிக்கிறாளேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இது ஆத்மான்னு பேசிக்கிறது அவ தெரிஞ்சிருந்து பேசல, பல பேர் பேசுறத கேட்டு அவளும் பேசிக்கிறார், அவ சொந்தமா தெரிஞ்சுன்னு பேசலையா. அந்த மாதிரி இதை வச்சுக்க வேண்டியது. ததாச்ச அത്ര ஐக்கியாத்தியாச ஏவ உச்சிதா. एवञ्च उष्णं जलम् इत्यत्रापि यदि कर्दम वस्त्रयोरिव तोय तेजसोर्भेदग्रहः तदा गौणता इव यदि च शरीरात्मवत् भेद अनधिवतायः तदा अध्यास एव. சரிடா, உஷ்ணம் ஜலம்னு பேசிருக்க, அந்த ஜலமே உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க.
அந்த ஜலமே உஷ்ணம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா, அதாவது உஷ்ணமா இருக்கக்கூடியது நெருப்பு, அது வேற இது வேறன்னு தெரியாமல் பேசினான்னு சொன்னா அவனுக்கு அது சாந்தி தான். தெரிஞ்சுட்டு பேசினான்னா இதுதான் எல்லா இடத்தையும். ஆனா இந்த இடத்துல அகம் கௌரகான்னு சொல்ற இடத்துல நம்ம தெரியாமலே பேசுறதுனால நம்ம அதை அபிஷாபம்னு சொல்றோம். ததாச்ச யுக்தி பாத்தியமேவ இது தரத்து உதாரணம். அதனால யுக்தி பாத்தியமாக அதுவும் பிரத்யட்சமாக தெரியக்கூடிய ஒரு அம்சம் பரோட்சமான ஞானத்தினால பாதிக்கப்படாது. எத்து அகம் இகைவ இது பிரமாணமித்யுக்தம் தன்னா. அவர் சொன்னார், அகம் இகைவா அஸ்மி சதனே ஜானாக அஸ்மின்னேவ சதனே அகம் அஸ்மி அப்படின்னு சொன்னான். இது பிரமாணம் தான். ஏன்னா ஜீவாத்மாங்கிறது அணு பிரமாணம் தான், அது ஒன்றும் சர்வகதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான். அது தப்பு. நீ சொல்றது ஸ்ருதிக்கு விருத்தமாக இருக்கு. தன்னா ஆத்மனா ஆகாசவத் சர்வகதச்ச இது சர்வகதத்துவேன இகைவ இது வியவச்சேதச்ச அப்பிராமாணிகம். ஆகாசவத் சர்வகதச்ச நித்தியகான்னு சொல்லி ஆகாசத்தை போல ஆத்மா வியாபகம்னு சொல்லி இந்த ஸ்ருதியில சொல்லியிருக்கு. அதனால ஆத்மா பரமாண ஸ்வரூபம்னு சொல்றது தப்பு. இதுக்கு பதில் சொல்லுவாங்க இருக்கு இல்லையா? ஆகாசவத் சர்வகதச்ச நித்தியகான்னு பரமாத்மாவை பத்தி பேசுறது இந்த ஸ்ருதி, ஜீவனை பத்தி சொல்லலை. அப்ப ஜீவன் அனுதான்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு பிரகடனமே இருக்கு மேல வந்து. இருந்தாலும் இங்க ஒரு வரியில சொல்லிவிடுற நக ஜீவா அணுகும் யுகபதேவ பாதசிரோவச்சேதேன சுக துக்கானுபவா. ஜீவன் ஒரு அணு பரமாணு ஸ்வரூபம், ஒரு கடுகளவு அளவுக்கு கூட இல்லை, அதை விட சின்னது அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னா இந்த சரீரத்தை பூரா ஒரே சமயத்துல அந்த ஜீவனால வியாபிக்க முடியாது. அப்ப அவன் தலையில அந்த ஜீவாத்மா இருக்கிற காலத்துல இந்த சரீரத்துல கால்ல என்ன நடந்துருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கால்ல என்ன ஒரு பாத சிரோவச்சேதேன ஒருத்தனுக்கு கால்ல வேதனையும் தலையில சௌக்கியமும் ஒரே சமயத்துல அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஒரே சரீரத்துல ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் சுகம், இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே சமயத்துல அனுபவிக்கிறது தெரியறதா இல்லையான்னு தெரியுது. இது தெரியாம போகும். ஏன்னா அந்த ஜீவாத்மா ஆமா, ஏன்னா அவன் சுகத்தை அனுபவிக்கும் போது அந்த துக்கம் ஏற்படுற இடத்துல தெரியல. இது ஏன் எப்படி சொல்லணும்னு சொன்னா, இப்ப காலில் முள்ளு குத்தி, காலில் முள்ளு குத்தினா அந்த இடத்துல வலி ஏற்படும். இந்த வலியை இந்த ஆத்மா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த வலி இருக்கிற இடத்துல மனசு இருக்கணும், அந்த மனசுல இந்த ஆத்மா போய் சேரணும். அப்ப அந்த வலி ஆத்மாவில உண்டாகும். அதை இவன் புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். ஆத்மா அங்க இல்லவே இல்லை, இது தலையில போயிருக்கு ஆத்மா. ஏன்னா இந்த சரீரத்துல இப்படி சுத்திட்டு இருக்கிறான், ஒரு சின்ன ஆத்மா தானே அது. அதனால தலைக்கு போகும்போது காலுக்கு இருக்காரு, காலில் இருக்காரு, காலில் இருந்தா தலையில இருக்காரு. இந்த மாதிரி ஒரே சமயத்துல சரீரத்துல எல்லா இடத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அதனால அனுபவிக்க முடியாமல் போகும். அது அணுவாக இருக்குமானா அதனால இந்த பட்சத்தை தப்போது நகி ஏகா அணு ஏகதா வியவஹித தேசத்வயாவச்சின்னோ பவதி. வியவஹித தனித்தனியா பிரதக்கா இருக்கக்கூடிய ரெண்டு தேசத்துல ஒரே வஸ்து ஒரே சமயத்துல இருக்க முடியுமா? இங்க இருந்தா அங்க இல்லை, அங்க இருந்தா அங்க இல்லைன்னு தான் சொல்லாமே தவிர இது சரிபட்டு வராது. நக யுகபத் பிரதீபியம் சமாமா. இப்ப அவ ஒரு யுக்தி சொல்லுவா, இங்க ஒரே சமயத்துல தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்றே, அது ஒரே சமயத்துல தெரியல. சில சமயம் வெவ்வேறு காலத்துல விஷயம் தெரிஞ்சாலும் நமக்கு அது அந்த காலபேதம் தெரியாததுனால ஒரே சமயத்துல தெரிஞ்சதாக நினைச்சுப்போம். இது ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பல சதபத்திரம் பேதவத்தில் வரிசையா அந்த தாமரை இதழ்களை ஒரு 100 இதழ்களை வரிசா மேலுக்கு மேல அடிக்கிட்டான். ஒரு ஊசியை எடுத்து குத்தினா ஒரே சமயத்துல அது மேல முதல் இதழிலேருந்து எடுத்து கடைசி 3வது இதழ் வரை ஓட்ட விழுந்துட்டு. இப்ப ஓட்ட விழுதுன்னா நாம என்ன நினைப்போம், ஒரே சமயத்துல இந்த ஓட்ட விழுந்ததாக நினைப்போம். ஆனா அப்படி எதுவும் வேலை. ஏன்னா அது கிரமமா தான் போயாகும். மேலேந்து கீழே இறங்கும் போது ஒவ்வொரு இதழா ஓட்ட பண்ணிட்டு தான் போகும். அதுக்கு முதல் இதழ் ஓட்ட அதுல ஓட்ட விழறதுக்கும் 2வது இதழில ஓட்ட விழறதுக்கும் மத்தியில
சின்ன இடைவெளி இருக்கணும். அது ரொம்ப தீவிர சூக்ஷமா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அது தெரியாததுனால ஒரே சமயத்துல ஓட்ட விழுந்ததாக நாம நினைக்கிறோம். இதுதான் உட்பல சதபத்திர பேதவத்தை. ஆனா நிஜமாக அந்த இடத்துல காலபேதம் இருக்கு. அதே போலதான் தலையில ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதையும் காலில் இன்னொரு விஷயத்தை அனுபவிக்கிறதுலையும் ரெண்டுக்கும் பேதம் இருக்கு, ஒரே சமயத்துல இல்லை. ஆனா அதிவேகமா அந்த ஆத்மா அங்கேயிருந்து வந்து இந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுனால அந்த வித்தியாசம் காலபேதம், கால வித்தியாசம் இருக்கிறது தெரியாம போகிறது. அதனால யுகபத் பிரதீதி பிரமா, ஒரே சமயத்துல ரெண்டையும் அந்த ஆத்மா அனுபவிக்கிறதுன்னு நமக்கு தோன்றதே அதுதான் தப்பு, அது பிராந்தி சொல்லலாமே. நக யுகபத் பிரதீதி பிரமா உற்சர்க சித்த பிராமாண்ய பரித்தியாகே பீஜாபாவ. இந்த ஒரு ஞானத்தை நம்ம சாதாரணமா இந்த மீமாம்சக்கார வேதாந்திகள் இவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஞானம் பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணமே சொல்ல வேண்டாம், அது அப்பிரமாணம்னு சொல்றதுக்கான காரணம் சொல்லணும். இந்த மாதிரி இது தெரியுறதே, இது சரிதானா அப்படின்னு கேட்டா சரிதான், இது சரியில்லைன்னு சொல்லணும்னா உடனே காரணம் சொல்லணும். சரிதானே சொல்றதுக்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லைன்னு வச்சிருக்காங்க. இதை பதஸ்தமானம் பரசகா அப்பிரமாணம். இது ரொம்ப நமக்கு விவகாரத்தையும் இதான் தேவைப்படுறது. முதல்ல தெரியும் போது வேற ஒன்றும் தோஷங்கள்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொன்னா இது பிரமாணம் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு தான் ஏன் அப்பிரமாணம், என்ன தோஷம் வந்தது அதெல்லாம் சொல்லணும். இப்ப ஒரே சமயத்துல எனக்கு தலையில வலிக்கிறது, காலில் சுகமா இருக்கு இப்படிங்கிறது நான் அனுபவிக்கிறேன் இல்லையா, இந்த அனுபவம் தப்பான அனுபவம்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு பாதகமான அனுபவம் காட்டுறது. அப்பதான் இதை தப்புன்னு ஒத்துக்க முடியும். இதை தப்புன்னு ஒத்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் காமிக்கணும். காரணம் இல்லைன்னு சொன்னா இதை நான் ரைட்டுன்னு சொல்லுவேன், இது சரியான ஞானம் இல்லையா. இதுதான் உற்சர்க சித்த பிராமாண்யம். இதை பரித்தியாகம் பண்ணணும்னா நீ இதுக்கு ஒரு பாதகம் காமி. இப்ப அவன் என்ன பாதகம் காமிக்கணும், ஆத்மா பரமாணுவாக இருக்கிறதுனாலே ஒரே சமயத்துல எப்படி ரெண்டு இடத்துல நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியும், அதனால முடியாதுன்னு நீ பரோட்சமான ஒரு பாதக ஞானத்தை எடுத்து காமிக்கணும். அப்படியானால் நீயே பரோட்சமான ஞானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது என்று சொன்னதாக ஆச்சே. யுக்தியை வச்சுண்டு பிரத்யட்சமா வரக்கூடிய அனுபவத்தை பாதிக்கிறியே, ஆனா வாயால சொல்லும் போது பிரத்யக்ஷ அனுபவத்தை வேற எந்த ஞானமும் பாதிக்க முடியாதுன்னு சொல்றியேன்னு ஒரு கேட்டுவார். அதனால உற்சர்க சித்த பிராமாண்ய பரித்தியாகே பீஜாபாவா. இந்த பிராமாண்யத்தை பரித்தியாகம் பண்றதுக்கு ஒரே சமயத்துல நான் ரெண்டு விஷயத்தையும் அனுபவிக்கிறேங்கிற இந்த தியானம் இருக்கு, இதை அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணம் எதுவுமே இல்லாததுனால இதனுடைய பிராமாண்யத்தை பரித்தியாகம் பண்ண முடியாது. விஸ்தரேன செய்ததே வக்ஷாமஹா. இந்த ஜீவானுப்பவாதம்ங்கிறது விதிய பரிச்சேதத்துல வரப்போறது. இந்த அனுப்பவாதத்தை நிராசம் பண்றதுக்கு ஒரு பிரகரணமே இருக்கு. நானும் பண்ணல இல்ல, இந்த விஷயம் சொல்ல ஜீவ அனுப்பவாதத்தை அந்த ஜீவன் அணு இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்றது இந்த யுக்திக்கு சொல்றது. இந்த யுக்தி எடுக்கல. நானும் நபோ நவீய பிரத்யக்ஷஸ்ய நிரூபத்வகிராக அனுமானீன பாதா லிங்காபாவா. இப்போ ஒரு வேற ஒரு விதமா போனா இவருடைய பிரதிஜையை சமர்ப்பணம் பண்ணணும். அதாவது பிரத்யக்ஷமாக வந்த ஞானத்தை பிரத்யக்ஷம்தான் பாதிக்கும். இவர் சொல்ற இடத்துல எல்லாம் பரோட்சத்தான் பாதிச்சாகணுங்கிற ஒரு எக்கட்டான இது வந்தது. அதுக்கு அவன் என்ன பண்ணா, நீ தார்க்கிக மதத்தை வச்சுன்னு இப்படி பேசுற, ஆனா நமக்கெல்லாம் சாட்சி பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் பிரத்யக்ஷம். ஆக இந்த ஒரு பிரத்யக்ஷத்தை இன்னொரு பிரத்யக்ஷம் பாதிக்கும்னு சொல்லும் போது சாட்சி பிரத்யக்ஷம் பாதிக்கிறதுன்னு சொல்லலாம். உதாரணத்தை பார்க்கலாம். நபத்தனா ஆகாரம் நீளமாக கேட்கிறது, ஏன் நீளம் நகா, இது ஒரு தப்பான பிரத்யக்ஷம். எப்படி சொல்றது தப்பான பிரத்யக்ஷம்னு? இந்த நீல ரூபம் இல்லாமல் ஆகாசம் எப்போது தெரியுறதோ? தெரியவே இல்லையே இல்லையா? அப்ப எப்படி சொல்லணும்னா, நபத்துல ரூபம் இல்லைங்கிறத நீ யுக்தியால தெரிஞ்சுட்டு அந்த யுக்தி தானே இந்த பிரத்யக்ஷத்தை தப்புன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு அத்வைதிகாரர் சொல்றார். அப்படி இல்லை, இது யுக்தி வேண்டியதில்லை. இந்த விஷயத்துக்கு நபத்தை நிரூபமாக கிரகிக்கிறதுக்கு சாட்சி பிரத்யக்ஷம் இருக்கு. அந்த சாட்சி பிரத்யக்ஷம்
சாட்சுஷ பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது. ஒரு பிரத்யக்ஷம் இன்னொரு பிரத்யக்ஷத்தை ஒண்ணு பாதிக்கலாம். சாட்சி பிரத்யக்ஷமா முதல்ல நீளமாக தெரிஞ்சது எந்த பிரத்யக்ஷம்? சாட்சுஷ பிரத்யக்ஷம், கண்ணால தெரிய பிரத்யக்ஷம் அது இல்லையா? நீ ரூபம் இல்லைன்னு எது சொல்லி கொடுத்ததுன்னா சாட்சி சொல்லி கொடுத்தது. அப்ப அந்த சாட்சி பிரத்யக்ஷம் இந்த சாட்சுஷ பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது. அப்ப பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷத்தினால்தான் பாதிக்கப்படுறது, வேற இன்னொன்னால இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வேலை திருப்பி பூர்வபக்ஷம் பண்றாரு. சாட்சி பிரத்யக்ஷம் எப்படி சொல்ற அவரே நிரூபணம் பண்றாரு. நபோ நைரிய பிரத்யக்ஷஸ்ய நீரூபத்வகிராஹக அனுமானேன நபாகா. நபஸ் நீரூபம்னா ரூபம் இல்லாதது, ஆகாசம் ரூபம் இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய யுக்தி அனுமானத்தினால இந்த பிரத்யக்ஷம் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா அனுமானமே வர முடியாது. அனுமானத்தை லிங்காகா, இது அனுமானம் பண்றதுக்கு ஒரு ஹேத்து இல்லைன்னா அவர் இதுக்கு நடத்துற இன்னும் கொஞ்சம் சில கேள்விகள்லாம் இருக்கு. எப்படி அனுமானத்துக்கு ஹேத்துவே இல்லைன்னு சொல்லலாம்? நான் ஒரு ஹேத்து சொல்றேன்னு, ஆகாசத்துல ரூபம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஹேத்து கண்டுபிடிச்சு சொல்றேன். என்ன சொல்லுவேன்? நச்ச பரம மகத்துவ திரவியானாரம்பகத்வாதேர் லிங்கத்துவம். சாதிக்கணும்னு இதை சொல்லலாம். பரிமாணம் இருக்கு இல்லையா? இந்த பரிமாணத்தை 4 விதமா பிரிச்சுட்டேன். அணு, மகத்து, தீர்க்கம், ஹ்ரஸ்வம். தீர்க்கம், ஹ்ரஸ்வம், அணுவெல்லாம் தள்ளிடுவோம். இந்த மகத்துவம்னு ஒரு பரிமாணம் இருக்கு. இந்த மகத்துவத்துல ரொம்ப சின்ன மகத்துவத்துல இருந்து அபகிருஷ்ட மகத்துவத்துல இருந்து பரம மகத்துவம் வரை அனந்த பேதங்கள் இதுல இருக்கு. கடைசி பட்சமான ஒரு மகத்துவம், அதி சொல்பமான மகத்துவம் எதுல இருக்குன்னு கேட்டா 3 திரணுக்கம் சேர்ந்து ஏற்படக்கூடிய திரணுக்கம். அதுதான் எல்லாத்தையும் விட சின்ன மகத்தான திரவியம். அதுக்கு கீழே போனா அப்புறம் மகத்துவம் கிடையாது. இதுதான் மகத்துவம். மகத்துவம் இதை சொல்லலாம். பெருகி மகத்துவங்கிற பரிமாணம் அதுல இருக்கு. அதுக்கு மேல அதை விட பெரிய மகத்துவம் அதுல இருந்து உண்டான இன்னொரு திரவியத்துல இருக்கு. அதுக்கு மேல கடம் படம் இந்த பிருத்திவி ரொம்ப பெரிய இந்த மகத்துவத்தை ரொம்ப கடைசி கொண்டு போனோம்னா எங்க போகணும்னா ஆகாசம், சர்வகட்டம், விபு பரிமாணம்னு சொல்றோம். இதுக்கு பரம மகத்துவம். மகத்துவத்துல பரமான ஒரு விசேஷத்தை சேர்த்து பரம மகத்துவம், இது கடைசி மகத்துவம். இந்த பரிமாணம் ஆகாசத்துக்கு இருக்கு. இதை வச்சுட்டு அதுல ரூபம் இல்லைன்னு அனுமானம் பண்ணலாம். ஏன்னா பரம மகத்துவங்கிற இந்த பரிமாணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வர்ணமே கிடையாது. இது எங்க இருக்கு? ஆத்மாவில இருக்கு. ஆத்மாவில கலர் கிடையாது, ரூபம் கிடையாது. அதனால ஜாஸ்தி இருக்காது. அதனால நபா நீ ரூபம், ஆகாசம் ரூபம் இல்லாதது. ஏன்? பரம மகத்துவ ஆத்மாவது அனுமானம் பண்ணலாம். ஹேத்துவே இல்லை, ரூபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக ஒரு அடையாளம் ஹேத்து இல்லைன்னு சொன்னீங்க. ஹேத்து இருக்கே. இன்னொன்னு கூட சொல்லலாங்கிற திரவிய அனாரம்பகத்வா. மற்ற திரவியங்கள்லாம் 2 சேர்ந்து புதுசா ஒரு திரவியத்தை உண்டு பண்ணும். அதாவது 2 கபாலம் சேர்ந்து ஒரு கட்டத்தை உண்டு பண்ணும். 2 பரமாணு சேர்ந்து ஒரு கணுக்கத்தை உண்டாக்கும். பல கணுக்கங்கள் சேர்ந்து திரணுக்கம், திரணுக்கங்கள் சேர்ந்து சதுரணுக்கம், இப்படி பல பதார்த்தங்கள் அவயவங்கள் சேர்ந்து ஒரு அவயவியை உண்டாக்கும். அந்த மாதிரி ஆகாசம் எந்த ஒரு பதார்த்தத்தோடாவது சேர்ந்து ஒன்ன உண்டாக்குமோ? ஒரு பதார்த்தத்தை உண்டாக்கும். ஆகாசம் சேர்றதே கிடையாது. அது சேர்ந்தாதானே சேர்ந்து இன்னொன்னு உண்டாக்கணும்னு சொன்னா அப்ப ஒண்ணும் இல்லை. அதனால இது திரவியாரம்பகம் இல்லை, இன்னொரு திரவியத்துக்கு அவயவமாக இல்லை. இது ஆகாசம். இதையே நான் கேட்டுவாங்க சொன்னேன். திரவிய அனாரம்பகத்வா. ஆகாசம் நீ ரூபம், ரூபம் இல்லாதது. ஏன்னா அது ஒரு திரவியத்துக்கு அவயவமாக இல்லை. இது இன்னொரு திரவியத்தை உண்டாக்கல அப்படி சொல்லலாம். சொல்றாரு. இதெல்லாம் நையாயிக்கன் மூலம்னா சொல்லலாம், நீ சொல்ல முடியாது. தொன்மதே அபிஹே பரமஹத்வான்னு சொன்ன நீ ஸ்ருதிய பிரமாணமாக வச்சுருக்கலாம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா தியாயானாகாச பரமாத்மாவை சொல்லி கொடுக்குறது. பரமாத்மா ஆகாசத்தோட பெரியவரா இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சா இது பரமஹத்துவம் இல்லையே, ஆகாசத்துல இருக்கிற மகத்துவம் இது ஒரு சின்ன மகத்துவம் தானே. ஆக நீ சொன்ன இந்த கேப்புவானது தப்பா போறது, உனக்கு சரிபட்டு வராது. நையாயிகன் வாழனா சொல்லலாம். அதே மாதிரி திரவிய அனாரம்பகத்துவம்னு கேட்டு சொன்னான். அதுவும் நையாயிகன் தான் சொல்லலாம், வேதாந்தி சொல்லப்ப. ஏன்னா ஆகாசத்திலேருந்து
வாயு உண்டாகுது, வாயுல இருந்து விஷயம் எல்லாம் உண்டாகுது. அப்ப சர்வ ஜெகத்திலையும் இந்த பௌத்திகங்களுக்கெல்லாம் ஆகாசம் கூட ஒரு ஆரம்பிக்க உபாதானமாக இருந்திருக்கு. அதெல்லாம் உபாதான காரணம் வேற. அப்படி இருக்கிறச்ச இந்த இன்னொரு திரவியத்தை உண்டாக்கலே அப்படின்னு எப்படி கேட்டு சொல்ல முடியும்? அதனால இது வேதாந்த மதத்துல இருந்துட்டு பேச முடியாது. தொன்மத்தே அசித்தே. சரி, இதை ரெண்ட விட்டு வேற ஒரு காரணம் காமிக்கிறேன். நிஸ்பர்ஷத்வாத். தெரியலையோ ஸ்பர்ஷம் இல்லையே, அதனால ரூபம் இல்லை அப்படின்னு சொல்ற அனுமானம். ஆகாசம் நீரூபம். ஸ்பர்ஷரஹிதத்வாத். தொட்டா தொட முடியல, அதனால அதுல ரூபமும் இல்லை இப்படி சொல்லலாம். அது சொல்றாரு இந்த ஹேது தப்பு, விபச்சாரினோட. நிஸ்பர்ஷத்துவம் தூ தமசி விபச்சாரி. இந்த இருட்டு இருக்கு, இருட்டு ஒரு பாவ பதார்த்தம்னு பேசுகிறார்களா. இருட்ட தொட முடியாது, பார்க்க முடியும். ஏன் தொட முடியாதுன்னா ஸ்பர்ஷம் கிடையாது. அப்படின்னா ஸ்பர்ஷம் இல்லை, ஆனா ரூபம் இருக்கு. ரூபம் இருந்து ஸ்பர்ஷம் இல்லாமல் போகும். இதே என்னாச்சு, ஸ்பர்ஷம் இல்லைங்கிறதுனால ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. தமசுல ஸ்பர்ஷம் இல்லை, ஆனா ரூபம் இருக்கு. அப்ப ஸ்பர்ஷம் இல்லைங்கிறத வச்சுட்டு ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறத எப்படி சாதிக்க முடியும்? தமசு இருட்டா கருப்பா இருக்கிற மாதிரி ஆகாசம் கூட கருப்பா இருக்கலாமே ஸ்பர்ஷம் இல்லாமலே. அதனால இந்த ஹேது சரியில்லை, வியாப்தி இல்லை, விபச்சார தோஷம் வருது. பிருத்திவியாதி திரவேதர பூதத்வாதிச்ச அப்பிரயோஜகம். இந்த மாதிரி ஒண்ணு சொல்றேன், இதுல விபச்சாரமே சொல்ல முடியாது. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், இது மூணுலதான ரூபம். இதை தவிர வேற எதுக்காக ரூபம் உண்டானா கிடையாது. இந்த மூணுதான் ரூபம் இருக்கும். ஏதா பின்னக்ஷேபி பூதத்வா அப்படி ஏதாவது சேர்த்து சொன்னீங்கன்னா ஆகாசம் பிருத்திவியாதித்ரய நீரூபம், பிருத்திவியாதி பின்னக்ஷேபி பூதத்வா ஒரு அனுமானம் பண்றேன். இந்த மாதிரிலாம் அனுமானம் பண்றதுக்கு அனுகூல தர்க்கம் இல்லை. இந்த வியாப்தியை கிரகிக்கிறதுக்கு அப்பிரயோஜனத்துவா. ஒரு இந்த ஹேது இருந்தால் இந்த சாத்தியம் அவசியம் இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுகூல தர்க்கம் செய்கிறார். பூமம் இருந்தால் அங்க அக்னி இருந்துதான் ஆகணுமா, ஏன் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல இல்லாட்டா அந்த அக்னிக்கும் அந்த தூமத்துக்கும் உள்ள காரிய காரணம் சாவனும் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லணும் அனுகூல தர்க்கம். அந்த மாதிரி ஒரு அனுகூல தர்க்கமும் சொல்லலைன்னு சொன்னா அந்த வியாப்தியை கிரகிக்க முடியாது. எதிர்கார சங்கைங்கிறது வியாப்தி கிரகத்தை தடுக்கிறது. அதனால இதெல்லாம் சாதகம் ஆகாது, நிரூபத்வம் ஆகாது. தகாச்ச நிரூபத்வ கிராஹக சாட்சி பிரத்யக்ஷமேவ தத்பாதகம் வாக்கியம். இப்ப இதெல்லாம் எதுக்கா சொல்ல வரீங்கன்னா, அனுமானம்ங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, சப்தம்ங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது கடைசியில ஆகாசம் ரூபம் இல்லை, ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அதை சாட்சி கிரகிக்கிறது. இங்க கேட்ட சாட்சி எப்படி கிரகிக்க முடியும்னா அதுக்காக தகா தகாச்ச நிரூபத்வ கிராஹக சாட்சி பிரத்யக்ஷமேவ தத்பாதகம் வாக்கியம். ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறத சாட்சியால அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால அந்த சாட்சி பிரத்யக்ஷம் தான் நீலம் நபகாங்கிற பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக அமையிறது. இது பிரத்யக்ஷம் தான். ஆனால் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமானால் என்னுடைய நியமத்துக்கு பந்தம் எதுவும் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், நச்ச ரூபகிரகண அசமர்த்தத்தை சாட்சினா கதம் நிரூபத்துவ கிரகத்திற்கும் இது வாக்கியம். இந்த சாட்சிக்கு ரூபத்தையே கிரகிக்க சக்தி இல்லை, ரூபம் இல்லைங்கிறத இது எப்படி கிரகிக்க முடியும்? ஒரு விஷயம் என்னன்னா, ஏனேந்திரியன யாத்தியதே தேனேந்திரியன தன்னிஷ்டா ஜாதி தடபாவத்தை அப்படின்னு சாட்சிக்கு ஒரு நியமம் சொல்லி கொடுத்தான். ரூபம் இருக்குங்கிறது எந்த இந்திரியத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோமோ, ரூபம் இல்லைங்கிறதையும் அதே இந்திரியத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். வேற இந்திரியத்தால தெரிஞ்சு முடியும். கண்ணால பார்த்துதான் அந்த ரூபம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். வேற விதமா வேற இந்திரியத்தினால இல்லை இல்லையா? அதே மாதிரி ரூபம் இல்லைங்கிறதையும் அந்த கண்ணால தான் பார்த்துக்கணும். வாசனை இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மூன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஞானேந்திரியத்தினால. அப்ப வாசனை இல்லைங்கிறதையும் அந்த ஞானேந்திரியத்தினாலதான் கிரகிக்கணும். வேற எதனாலும் இல்லை, அந்த அபாவம் தெரியாது. அப்போ சாட்சி ரூபம் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்குமானால் ரூபம் இல்லைங்கிறதையும் காமிச்சு கொடுக்கும். ஆனா அதுக்கு ரூபத்து கிரகணத்துக்கே சாமர்த்தியம் இல்லையே, அது எப்படி ரூபம் இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்கணும்னு கேட்டேன். அது சொல்றா, அப்படி எல்லாம் அபாவ விஷயத்துல நியமம் பண்ண முடியாது.
பிசாச்ச அக்ராஹகஸ்யாபி சக்ஷுஷः தது அபாவக்ராஹகத்துவ உபபத்தி. பிசாசின் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இந்த வஸ்து பிசாசம் இல்லை அப்படிங்கறத கண்ணால பார்த்து சொல்லலாம். ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண் இருக்கு, பேதம் தான், அபாவம் இல்லைன்னா அவன் போட்டுட்டு பேசுறதுக்கே இதுக்குள்ள தப்பு இருக்கு. அபாவ சாமானியத்தை சொல்லிட்டு இல்லைன்னா முதல்ல தப்பாயிடும். ஏன்னா எப்படி தப்பு வருதுன்னு கேட்டா, இந்த இடத்துல பிசாசு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியுமா? இருக்கலாம், யாருக்குண்டா அது பிசாசு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? யோகியான குழப்பம் இல்லை. ஆனால் இந்த வஸ்து பிசாசு ஆகாதுன்னு சொல்லலாம். இந்த வஸ்து இது பிசாசு இல்லை, இதுல பிசாசு இருக்கா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது, ஆனா இது பிசாசு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இப்ப நீங்க புரிஞ்சுக்காது, உங்களுக்கு புரிஞ்சு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேதம் வேறு, அபாவம் வேறு, அத்தியந்தாபாவம் வேறு. ஒரு வஸ்துவனுடைய அத்தியந்தாபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரதியோகியுடைய யோகியத்தை வேணும். ஆனா அந்த வஸ்துவனுடைய பேதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரதியோகிக்கு அந்த இந்திரியத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த வஸ்து தெரிஞ்சா எதுல பேதம் கிரகிக்கணுமோ அந்த அனுயோகி தெரியணும்னு சொல்லிட்டாரு. ஆக அதை வச்சு நீங்க பேசுறாரு, கேட்டது முதல்ல தப்புதான். இதுவரை அத்தியந்தாபாவத்தை பேசிட்டே வச்ச செட்டுனா அனுபவம் அபாவம் தப்புதான், இருந்தாலும் இப்ப வரைக்கும் வச்சுப்போம். பிசாச அக்ராஹகஸ்யாபி சக்ஷுஷः ததபாவக்ராஹகத்வ உபபத்தே. பிசாசத்தை கண்ணு கிரகிக்காத கண்ணால அதை பார்க்க முடியாது, ஆனாலும் அதனுடைய பேதங்கிறது கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அது போல ரூபத்தை கிரகிக்க முடியாட்டாலும் அந்த சாட்சி ரூபத்தினுடைய அபாவத்தை கிரகிக்கலாமே அப்படின்னு சொல்றான். பரேணாபி சாட்சினோபி ரூபவத் தமோகிராஹகத்வ அபியுபகமாக. சாட்சிங்கிறது நெய்யாய்க்காருக்கு சாட்சியே கிடையாது, அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரத்யட்சம் பற்றி ஏறும். ஆனால் அத்வைத மதத்துல இந்த சாட்சி பிரத்யட்சம் தமஸ்துக்கு சாட்சி பிரத்யட்சம் சொல்றாங்க. இந்த அஜ்ஞானம் தமஸ்து இதெல்லாம் சாட்சி வைத்துன்னு வச்சுருக்காங்க. கண்ணால தெரியறதுன்னு இல்லை, சாட்சி கிராசம். ஆனா சாட்சியால ரூபம் எப்படி தெரியுது இல்லை, அந்த தமசு எப்படி தெரியுது, கருப்பா தெரியுறதா இல்லையா? அப்போ அந்த ரூபத்தோடு கூடின தமசை அந்த சாட்சி கிரகிக்கிறது. அதனால சாட்சிக்கு ரூபத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறது சித்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சாட்சி ரூபத்தினுடைய அபாவத்தை கிரகிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இது ரூபத்தையே கிரகிக்க முடியாதுன்னு இருந்தா தானே ரூபத்தினுடைய அபாவத்தை என்னால கிரகிக்க முடியாது. ஆனா சாட்சி தான் தமசை கிரகிக்கும் போது ரூபத்தோட சேர்த்து தமசை கிரகிக்கிறது. அதனால ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிற விஷயத்தையும் சாட்சி கிரகிக்க முடியும். பரேணாபி சாட்சினோபி ரூபவத் சமோகிராஹகத்வ அபியுபகமாக. இன்னொரு யுக்தியும் சொல்றேன். பரேணனா அத்வைத்தினா அவாவுக்கு வேண்டா வருது, நம்ம பார்த்து பேசிட்டு போது நானும் ஒத்துந்தா போதுமே இல்லையா? அச்சாக்குஷேபி நபதி வாயோ சக்குஷைவ ரூபாபாவ கிரகண சம்பவேன சாக்குஷ பிரத்யக்ஷ பாகா. இது கடைசி யுக்தி. என்ன சொல்றான்னா, வாயுல ரூபம் இல்லைங்கிறது எப்படி தெரியுது? கண்ணால தெரியுதுன்னு சொல்றோம். வாயு கண்ணுக்கே தெரியாது, ஆனா வாயுல ரூபம் இல்லைங்கிறத மாத்திரம் கண்ணாலத்தான் தெரிஞ்சுக்கணும்னு அது ரொம்ப யுக்தி புரஸ்தரமாக ஸ்தாபனம் பண்றாங்க. வாயு காத்தடிக்கிறதோ அந்த வாயுல ரூபம் கிடையாது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா கண்ணால தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு வேற பிரக்கிரியை தான் தெரிஞ்சுக்கோம். வேற தொட்டு பார்த்த ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, மேலப்படாது. ஆமா, அதனால வாயுல ரூபம் இல்லைங்கிறத எப்படி சக்குரிந்திரியம் கிரகிக்கிறதோ அதே போல ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறதையும் சக்குரிந்திரியமே கிரகிச்சு காமிச்சது. ஈரம் நகானம் சக்குரிந்திரியமே தான் காமிச்சது. அதுல ரூபம் இல்லைங்கிற விஷயத்தையும் சக்குரிந்திரியமே காமிக்கலாம் அப்படிங்கிறத நியாயாமத்துக்காரர் சொல்றார். அதனால அசாக்குஷேபி நபதி, வாயு சாக்குஷம் இல்லை, ஆனாலும் அதுல ரூபம் இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்குற மாதிரி நபத்து ஆகாசம் கூட கண்டு தெரியக்கூடிய வஸ்து இல்லை, சக்கரேந்திரியத்துக்கு யோக்கியமானது இல்லை. அப்படி ஆனாலும்
சக்ஷுஷைவ ரூபாபாவ கிரகண சம்பவின. அதுல ரூபம் இல்லைங்கிற விஷயத்தை மாத்திரம் சக்ஷுந்திரியுமே தெரிவிக்கலாம். அதனால சாக்குஷ பிரத்யக்ஷம் தான் நீலந்தகாங்கிற இந்த பிராந்திக்கு பாதகமாக இருக்கு. அது ஒன்றும் பரோட்ச ஞானத்தினால பாதிக்கப்படுறது இல்லை. பிரத்யக்ஷத்தினால தான் பாதிக்கப்படுறது. யோசிக்கலாமா? பூர்வபக்ஷம் தான் முடிஞ்சிருக்கு.